Good afternoon, students. Today we are going to see the prose. Ika, section 3. Next to the sweet shop, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. அதாவது ஸ்வீட் ஷாப்க்கு அடுத்து ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ், அதாவது இரும்பு கடைகளும் ஜுவல்லரி ஷாப்பும் இருந்திருக்கு. அங்கே இருந்த பசங்களுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை எந்த பொருளும் வாங்குறதுக்கு. ஸோ தே வாக் அஹெட் எக்ஸப்ட் ஹமிட் மட்டும் அவங்களோட போகலை. மற்ற எல்லாரும் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க, ஹமிட்டை விட்டுட்டு. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. ஹமிட்க்கு என்ன தோணுச்சு, நம்ம கிராணிக்கிட்ட டாங்ஸ் இல்லை, ஸோ பேர் ஆஃப் டாங்ஸ் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். Each time she cooked chapatis, the iron pan panned her hands. அதாவது ஒவ்வொரு டைமும் சப்பாத்தி செய்யல அவங்க கிராணியோட கையை சுட்டுக்கிறாங்க அப்படின்னு, அதனால டாங்ஸ் வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறான். If he bought her a pair of tongs, she would be very blessed. அதாவது நம்ம இப்படி இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் வாங்கிட்டு போனோம்னா நம்ம கிராணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சான். She would never again burn her finger. அவங்க திருப்பியும் அவங்களோட ஃபிங்கர்ஸை பர்ன் பண்ணிக்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சான். இட் வுட் பி அ ரியலி யூஸ்ஃபுல் திங் டு ஹேவ் இன் த ஹவுஸ். இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படின்னு நினச்சான். அவங்க வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சான். ஸோ ஹமிட் ஸ்டாப் டு லுக் அட் த பீல் ஆஃப் டாங்ஸ் அட் த ஹார்ட்வேர் ஷாப் and asked the shopkeeper how much for this pair of tongs. The shopkeeper looked at him and replied, "It's not for you." அதாவது ஹமிட்டை அதே இடத்துல நின்றுக்கிட்டு அந்த இரும்பு கடையை பார்த்துக்கிட்டே இருந்தான். ஷாப்கீப்பர்கிட்ட அந்த டாங்ஸை பார்த்து ஹவு மச், இது எவ்வளவு இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் அப்படின்னு கேட்குறான். த ஷாப்கீப்பர் அவனை பார்த்து என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, இது உனக்கானது இல்லடா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட், இது விற்கிறதுக்கு தான் வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான் ஹமீட். ஒய் ஷுட் இட் நாட் பி ஃபார் சேல், ஏன் இது விற்பனைக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா, இது 6 பைசா இருக்கும். இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடனே ஹமீட் ஹாட்டட், இது 6 ரூபா அப்படின்னு 6 பைசா அப்படின்னு சொன்னோன்னே ஹமிட் ரொம்ப வருத்தமாயிடுறான். டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ், கரெக்டான ப்ரைஸை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசா, டேக் இட் ஆர் லீவ் இட். அதாவது ஓகே, இது 5 பைசாவுக்கு வேணும்னா வாங்கிக்க, எடுக்கிறதா இருந்தால் எடு, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமிட் செட், வில் யூ கிவ் இட் டு மீ ஃபார் 3. ஹமிட் என்ன சொல்கிறான், நீங்கள் எனக்கு 3 பைசா கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். தென் ஹி வாக் அவே, உடனே வேகமாக ஓடுறான். அஃப்ரைட் தட் த ஷாப்கீப்பர் வுட் ஸ்க்ரைம் அட் ஹிம். அதாவது கேட்டுட்டு வேகமாக ஓடுறான். ஏன்னா ஷாப்கீப்பர் எதுவும் திட்டிடுவாங்களோன்னு பயந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். ஷாப்கீப்பர் அவனை எதுவும் ஸ்கோல்ட் பண்ணலை. ஆன் த கான்டர் எக்ஸைட்மெண்ட், திருப்பியும் அந்த வில்லேஜ் ஃபுல்லாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட், விழாக்கோலம் பூண்டுருந்துச்சு. விழாக்கோலம் கொண்டு இருந்தது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தோஸ் ஹூ ஹேட் கான் டு த பேர் வேர் பேக் அட் ஹோம். அந்த எல்லாரும் ஃபேருக்கு போனவங்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. ஹமீட் டு ரிட்டர்ன் ஹோம், ஹமீட்டும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தா. As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. கிராணி அமினாவுக்கு அவனோட வாய்ஸை கேட்டோன்னே வேகமாக வீட்டை விட்டு ஓடியாந்தா அவனை பிக் பண்ணி கிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. Suddenly she noticed the tongs in his hand. சடன்லி என்ன, வேகமாக அவன் கையில் இருக்கக்கூடிய டாங்ஸை பார்த்துட்டாங்க.
வேர் டிட் யூ ஃபைண்ட் தீஸ் டாங்ஸ், எங்கே இந்த இந்த டாங்ஸை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. ஐ பாட் தம், உடனே கமிட் என்ன சொல்கிறான், நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தம், இதுக்கு எவ்வளோ பே பண்ண, 3 பைசாஸ் அப்படின்னு சொல்கிறான். யூ ஆர் அ ஸ்டூபிட் சைல்ட், it is almost noon and you haven't had anything to eat or drink. Would not you find anything better in the fair than this pair of iron tongs? அவங்க கிராணி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன ரொம்ப ஸ்டூபிட் பையனாக இருக்க, லூஸ், இப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிற. மதியான டைம் ஆயிடுச்சுன்னா அங்கே ஏதாவது ஃபேரில் வாங்கி சாப்பிட்டுட்டு இல்லைன்னா கூல்ட்ரிங்க்ஸுக்கு வாங்கி குடிச்சிட்டு வரலாம்ல. நீ வேறு இந்த டாங்ஸை தவிர வேறு எதுவும் உனக்கு பெட்டராக தெரியலையா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க கிராணி. Hamid replied in an injured tone, you burned your fingers on the iron pan, so I bought them. Hamid replied in an injured tone, அதாவது ரொம்பவும் வருத்தமான குரலோட ஹமீத் சொல்கிறான், நீங்கள் இனிமே உங்களோட ஃபிங்கர்ஸை அயன் பேனில் பேர்ன் பண்ணிக்க மாட்டீங்கள அப்படின்னு சொல்கிறான். கிரானி வாஸ் டீப்லி மூவ்ட் பை ஹமீட் செல்ஃப்லெஸ்னஸ். ஷீ ஸ்டார்டட் க்ரையிங். கிரானி அவனை பார்த்து, ஆன் த கான்ட்ரரி ஹி கால்ட் ஹமீட் பேக் அண்ட் ஹேவ் ஹிம் பேர் ஆஃப் டாங்ஸ். அவங்களே கூப்பிட்டு பேர் ஆஃப் டாங்ஸை ஹமீட்கிட்டே கொடுத்துட்டான் அந்த ஷாப்கீப்பர். ஹமீட் கேரிட் இட் on his shoulder as if it were a gun to show it to his shoulder. அவனோட அந்த ஹமீட் அதை எடுத்து எங்கே வச்சுக்கிட்டு போகிறான், ஷோல்டரில் கன்னு மாதிரி வச்சுக்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷோ காமிச்சிக்கிட்டு இருக்கான். மோசின் laughed and said, are you crazy? வாட் வில் யூ டூ வித் த டாங்ஸ்? அதாவது உனக்கு என்னமோ பைத்தியம் எதுக்கும் பிடிச்சிருக்கா? மோசின் என்ன சிரிச்சிட்டு, உனக்கு என்னமோ பைத்தியம் எதுக்கும் பிடிச்சிருக்கா, இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற இந்த டாங்ஸை வச்சு அப்படின்னு கேட்குறான். ஹமிட் ஃப்ளாக் அண்ட் டாங்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ரிப்ளைட், ட்ரை அண்ட் த்ரோ யுவர் வாட்டர் கேரியர் ஆன் த கிரவுண்ட், இட் வில் பிரேக். ஹமீட் வேகமாக அவனோட டாங்ஸை கிரவுண்டில் தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், நீ வேணும்னா உன்னோட வாட்டர் கேரியரை தூக்கி போட்டு பாருவே கிரவுண்டில் அப்படின்னு சொல்கிறான். அது உடஞ்சி போயிடும், இட் வில் பிரேக், உன்னோட வாட்டர் கேரியர் உடஞ்சிரும், ஆனால் என்னோட டாங்ஸ் உடையாது அப்படின்னு சொல்கிறான். மூமெண்ட் செட், ஆர் தீஸ் டாங்ஸ் சம் கைண்ட்ஸ் ஆஃப் டாய்ஸ், இது எதுவும் டாய்ஸ் வகையில் சேர்ந்ததா அப்படின்னு கேட்குறான். ஒய் நாட் ரிப்ளைட் ஹமீட், ஏன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். பிளேஸ் தம் அக்ராஸ் யுவர் ஷோல்டர் அண்ட் இட் கன் கேரி தம் இன் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் லைக் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேரிட் பை சிங்கிங் மாங்க். மை டாங்ஸ் ஆர் லைக் அ டைகர் அமாங் டாய்ஸ். அதாவது என்ன சொல்கிறா ஹமீட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, ஏன் இல்லை, இது என்னோட ஷோல்டரில் வச்சுக்கிட்டா கன் மாதிரி இருக்கும், நான் என்னோட ஹேண்டில் வச்சு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வச்சா சிங்கிங் மாங்க் மாதிரி இருக்கும், ஏன் இது டைகரையும் தாண்டிய ஒரு டாய்ஸ் மாதிரி இந்த டாக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சமி, ஹூ ஹேட் பாட் அ ஸ்மால் தம்பூரான், ஆஸ்க்டு, வில் யூ எக்ஸ்சேஞ்ச் தெம் ஃபார் மை தம்பூரான். இந்த சமி என்ன சொல்கிறா, இந்த தம்பூரானை வச்சுக்கிட்டு அதை வேணும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவோமா அப்படின்னு கேட்குறா ஹமீட்டை பார்த்து. இட்ஸ் ஒர்த் 8 பைசாஸ், அதோட ஒர்த்து 8 பைசா. பட் ஹமீட் வுட் நாட், பட் ஹமீட் என்ன கொடுக்கல. த பேர் ஆஃப் டாங்ஸ் ஓன் எவ்ரி ஒன் ஓவர் டு இட்ஸ் சைடு. எவ்ரி ஒன்னு பார்த்து அதை இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டாங்ஸை பார்த்து எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பை ஈவன் த வில்லேஜ் வாஸ் அகைன் ஃபில்ட் வித் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரானி வாஸ் டீப்லி மூவ்ட் பை ஹமீட் செல்ஃப்லெஸ்னஸ். ஷீ ஸ்டார்டட் க்ரையிங். கிரானி அவனை பார்த்து, அவனோட செல்ஃப்லெஸ்னஸை பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் த விட்சர் விமன், வாட்ஸ் த மீனிங் ஆஃப் விட்சர்? unhappy. அந்த unhappy women, the pair of tongues was as precious as sacks of silver. அந்த unhappy womanக்கு அந்த டாங்ஸ் எப்படி இருந்துச்சு, ப்ரிசியஸாக இருந்துச்சு. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ப்ரிசியஸ்?
வேல்யூபிள், ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சு. அதாவது சாக் ஆஃப் சில்வரை விட அந்த டாங்ஸ் தான் வேல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோசரி. டாங்ஸ், எ டூல் யூஸ்டு டு ஹோல்ட் ஹாட் திங்ஸ். அதாவது ஹாட் திங்ஸை ஹோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டாங்ஸ்ன்னு சொல்கிறோம். ப்ரிசியஸ், வேல்யூபிள். விச்சர்ட்னா அன்ஹாப்பி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.